அன்பார்ந்த தமிழக உறவுகளுக்கு வணக்கம். ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பழைய அரசியல் கட்சிக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பயம்? மக்கள் மாற்றத்துக்கு தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் தினம் தினம் இந்த தாவேக அரசாங்கத்து மேலே இப்படி ஒரு அட்டாக்? அதுவும் லேட்டஸ்டாக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட், குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். இந்த இடத்துல மக்களோட கேள்வி என்னன்னா, குதிரை பேரம் உண்மையிலேயே நடந்துச்சா? இல்லை டிவிக்கு வளர்ச்சி பிடிக்காம, இல்லை அந்த டிவிக்கோட வளர்ச்சியை பார்த்து உங்களோட பயத்தோட வெளிப்பாடா இந்த ஸ்டேட்மெண்ட்? இதை பற்றின மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை. தமிழக அரசியல் களத்தில் கடந்த 60 வருஷமா 2 பெருங்கட்சியோட ஆதிக்கம் மட்டும்தான் இங்கே நிலவி இருந்துச்சு. அந்த 2 பெரிய கட்சியோட அரசியல் அத்தியாயத்தையே ஆட்டி பார்த்துச்சு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். அதுக்கு காரணம் மிஸ்டர் விஜய். அவர் உருவாக்கின தாவேகா அலை, இளைஞர்களோட எழுச்சி, சோசியல் மீடியா பவர், நியூ ஜெனரேஷன் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மூணும் சேர்ந்து தான் யாருமே அசைக்க முடியாத இந்த தமிழ்நாடு அரசில் 2 கட்சியோட கோட்டையை தகர்த்துச்சு. இது மக்களின் வெற்றி. இந்த வெற்றியை ஏற்றுக்க முடியாம தான் பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இப்போ இருக்கிற தாவேகா அரசாங்கத்து மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெறும் 15 நாள் ஆயிருக்கு. 15 நாள் ஆன ஒரு கட்சி மேலே 60 வருஷமா இவங்க செய்யாத எந்த விஷயத்தையுமே செய்யாத ஒன்றை 15 நாளில் செய்யுன்னு சொல்லி தொடர்ந்து அட்டாக் நடக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அரசியல் அத்தியாயத்தில் ஏற்பட்ட விரிசல். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸ்டாலின் ஐயா ஒரு சிறந்த கதையாசிரியரோட மகன்றதை அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. நல்லா டீட்டெயில்டாக காட்சி படிவமாக காட்சி 1, காட்சி 2, காட்சி 3ன்னு வகைப்படுத்தியிருக்காரு. அதுவும் ஜென்சி கிட்ஸுக்கு புரிகிற வகையில், ஜென்சி கிட்ஸை கவர்ற வகையில் வார்த்தைகள் பயன்படுத்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஜென்சி கிட்ஸ் தான் அடுத்த இதை செலக்ட் பண்ணுறாங்கன்றதால ஜென்சி கிட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு தான், அது ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது எங்கேயும் நிரூபிக்கப்படலை. ஓகேங்களா? அவரோட தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கல்ல, இப்போது என்னோட தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. இந்த சாமானியனோட தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா காட்சிகளும் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். நீங்கள் எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்த நியூஸை வச்சு தான் இந்த காட்சி படிவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கேளுங்க. முடிஞ்சால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்குற வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போங்க. காட்சி 1, திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவை அகற்ற நினைத்தது. காட்சி 1A, துணைக்காட்சி. ரைட்டர் நான், எனக்கும் தெரியும் 1A 1 2 எழுதணுன்ட்டு. 1A, அதற்காக கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கிட்டேயும் விசிகா பார்ட்டிக்கிட்டேயும் பேச்சுவார்த்தை நடந்தது. காட்சி 2, இதே பேச்சுவார்த்தைக்கான கூட்டம் அதிமுக அலுவலகத்திலும் நடந்தது. அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளாத அதிமுக எம்எல்ஏக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். காட்சி 3, அந்த கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ தன் ஆதரவை தாவேகாவுக்கு தெரிவிக்க முற்பட்டார். அந்த எம்எல்ஏ வேறு யாரும் இல்லைங்க, அமமுக எம்எல்ஏ அண்ணன் காமராஜ். இதை அறியாத டிடிவி அண்ணன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு, இது எப்படி எடப்பாடியார் தான் நம்ம முதலமைச்சர் ஆக்க போகிறோம்னு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏ கிட்ட இருந்தெல்லாம் இதில் வாங்கிட்டார் ஸ்டேட்மெண்ட். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க தான் நாங்கள் முற்படுறோம் எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காமராஜ் அண்ணன்கிட்ட வாங்கிட்டார். ஏன் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, வெறும் 47 எம்எல்ஏ மட்டும் வச்சிருக்கிற ஒரு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும்னு எந்த கட்சி தலைவரும் யோசிக்க கூட மாட்டாங்க அந்த நேரத்தில். ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தாவேகா தலைவர் திரு விஜய் கவர்னர் மாளிகைக்கும் அவருக்கும் அல்லாடிக்கிட்டு இருந்தார். என்டிஏவோட பாஜகவோட பெரும் சூழ்ச்சி அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஏன் நடந்துச்சுன்றது அதுக்கப்புறமா தான் நமக்கே தெரிய வந்துச்சு, திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்ததால். இப்போது அடுத்த காட்சி. இந்த காட்சியில் எடப்பாடியாருக்கு வளர்த்த எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஏடிஎம்கேவோட அஜெண்டாவே டிஎம்கேவோட எதிர்ப்பு நிலை மட்டும்தான். மற்றபடி டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ தனி கொள்கை எதுவுமே கிடையாது. திமுக கொள்கை தான் அதிமுக கொள்கை, அதிமுக கொள்கை தான் திமுக கொள்கை. 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? திமுகவுக்கு அதிமுக எதிர்ப்பு, அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு.
இவ்வளோதான் இவங்க 2 பேருக்கு இருந்த வித்தியாசம். அந்த எதிர்ப்பு நிலையே உடைய போகுது, அப்படி உடஞ்சா நம்ம கட்சியோட நம்பகத்தன்மை கெட்டு போயிடும்னு இருந்த எம்எல்ஏக்கள்லாம் அதை தடுத்தாங்க. அப்போது அந்த எம்எல்ஏக்களே காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த காட்சிக்கு நடுவில்லாம் சப்சினா வந்து அப்பப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, தாவேகா தலைவர் திரு விஜய் வந்து கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் இடையிடையே அவர் பாவம் அந்த பக்கம் அல்லாடிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் இவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்து இந்த செயலை செய்கிறாங்க. யாருன்னா பாசிச பாஜக ஒழிகன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் ஐயா, திமுக கும்பல், திமுக அதிமுக இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த காட்சியில் கம்யூனிஸ்ட் வந்து தன்னோட நிலைப்பாடை மேலே சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. அவங்க ஒத்துக்காததால் கம்யூனிஸ்ட் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க முடிவு பண்ண ஆரம்பித்த உடனே தான் எல்லாரும் அசர்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இது அடுத்த காட்சியில் என்னன்னா, விசிக தலைவர் ஆருயிர் அண்ணன் திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும். நிச்சயமாக திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கு தமிழக மக்களே வந்து சந்தோஷம்தான் படுவாங்க. எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம்தான் இருக்கும் திருமாவளவன் முதலமைச்சராகுது. ஸோ எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சி அமைப்பை சிறந்த கதாசிரியரின் மகனான எங்கள் ஐயா செய்கிறார். இது எல்லாமும் அந்த இடத்துல பேசப்படுது. அடுத்த காட்சி, இது எல்லாம் பேசும்போது கம்யூனிஸ்டோட ஆதரவு இல்லாத காரணத்தால் அது வந்து தொங்கலில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அண்ணன் வந்து தன்னோட ஜூம் மீட்டிங்கில் தன்னோட கட்சி தொண்டர்கள்ட்டெல்லாம் பேசி ஒரு சுமூகமான நிலை கொண்டு வராரு. ஏன்னா அவரோட கட்சியில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறதால தான் அங்கே போய் அவர் கேட்டு வராரு. அதுவும் ஜூம் மீட்டிங்கில் கேட்டு வராரு. ஒரு பொதுக்குழு மாதிரி ஒன்றெல்லாம் கூட்டலை, இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக. ஏன்னா இந்த இடத்துல கவர்னர் ஆட்சி வந்துடும், அடுத்து இவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு இமீடியட்டாக முடிவு எடுக்கணும் தான் அண்ணா அந்த இடத்த செயல்படுத்துகிறாரு. அதுக்குள்ளே அந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ திருமாவளவன் அந்த உத்தரவு மட்டும்தான் பாக்கி இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திருமாவளவன் அண்ணனோட இது மட்டும்தான் இன்றைக்கி போகல கவர்னர் மாளிகைக்கு, அவர் மறுநாள் சொல்ல போகிறாரு. அதுக்குள்ளே தான் இவங்க லெட்டர் வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்தெல்லாம். அமமுக அந்த நண்பர் அவர் காமராஜ் அண்ணனும் லெட்டர் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த லெட்டரெல்லாம் கொண்டு போய் கவர்னர் மாளிகையில் கொடுத்த உடனே அமமுக டிடிவி அண்ணன் வந்து ரோட்டில் நின்று எல்லா ப்ரெஸ்ஸுக்கிட்டையும் வந்து ஐயோ எம்எல்ஏ காணன்னு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணார். அப்புறம் எம்எல்ஏ அங்கே தான் இருந்தார். வந்த உடனே என் எம்எல்ஏ வந்து இது பண்ணுறாங்க, அது வந்து பொய்யின்னாரு. அப்புறம் தாவேக்கா என்ன பண்ணாங்க, நைட்டு 1:30 மணிக்கு அதை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே இவர் அப்படியே கப்சிப்புன்னு டோட்டலாக மறுநாள் ஒரே ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இல்லைன்னாரு. அன்றைக்கே காமராஜ் அண்ணன் முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சது ஏதோ நடந்திருக்கு சம்திங் ராங்குன்ட்டு. ஸோ இந்த இத்தனை காட்சிகளை எழுதின திரைக்கதை ஆசிரியரின் சிறந்த திரைக்கதை ஆசிரியரின் மகன் இந்த இடத்துல கோட்டை விட்டார். தாவேக்கா இந்த இடத்துக்கு சிறப்பாக செயல்பட்டதால் இப்போது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொன்னால் எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு. ஆனால் அவரே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்த சீன்ஸில் அண்ணனே ஒத்துக்கல இருக்கு. அண்ணனே ஒத்துக்காததால இது கைவிடப்பட்டது. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடியாரும் ஒத்துக்கலன்றாங்க. இது 2 வழியாக நமக்கு செவி வழியாக வந்திருக்கிற செய்தினால இது வந்து நம்ம காட்சி அமைப்பில் 2A Bயாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அண்ணன் ஒத்துக்கல, இன்னொன்று வந்து திரு எடப்பாடியார் ஒத்துக்கலன்னு. ஓகேங்களா? அடுத்து திருமாவளவன் அண்ணனே நியூஸ் 18 ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டியில் ரொம்ப தெளிவாக கேட்டிங்கன்னா அந்த பேட்டியில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். நான் அந்த பேப்பரை என்னோட படிவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசப்பட்டது, கடைசி வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ திருமாவளவன் அண்ணன் இந்த பக்கம் மாறலைன்னா நிச்சயமாக இவங்களோட இந்த குதிரை பேரம்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் இல்லையா, வெறும் பொன் பொருள் கொடுக்கறது இல்லைங்க ஐயா குதிரை பேரம், பதவி ஆசை காட்டுறதும் குதிரை பேரம் தான். இப்போ என்னோட தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் குதிரை பேரம் பண்ணியிருக்கீங்க, பவரை வச்சு பேசியிருக்கீங்க. அண்ணன் திருமாவளவனே அது வந்து பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் ரொம்ப கண்ணியமான தலைவர், பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவரோட கட்சியிலேயே போய் அவர் கட்சியில் இருக்கிற ஆளெல்லாம் விலகிறாங்க. இப்போ ஒருத்தர் விலகிருக்காரு. அந்த கட்சியை உடைக்க யார் ட்ரை பண்ணுறா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஐயா. அதிமுகலேருந்து விலகிறவங்களாம் என்ன சொல்லி விலகிறாங்கன்னா, இந்த தலைமை மேலே எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு. அத்தனை பேரும் உண்மையான அதிமுக தொண்டர்களாக இருந்தவங்க, மேடம் ஜெயலலிதா மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தவங்க, அவங்க விலகிறாங்கன்னா இந்த கட்சியோட இந்த தலைமை மேலே எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லைன்றதான் காரணம் ஐயா. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா, விசிகாவுக்குள்ள
கட்சியை உடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியல, விசிகா தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது ஒரு முகம்தான், எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவரோட முகம் மட்டும்தான். அது ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு கண்ணியமான கட்சி. உண்மையான விசிகா தொண்டர்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், சரிங்களா? உண்மையிலே குதிரை பேரம் நடந்தது. எங்கே நடந்துச்சுன்னா, பவரை வச்சு திமுகவும் அதிமுகவும் பண்ணது தான் குதிரை பேரம். ஒரு உண்மையாக ஒருத்தர் வந்து நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வெளியே வந்த ஒருத்தரை அழிக்கணும்னு நினச்சி பண்ணது தான் குதிரை பேரம். அடுத்து இந்த குதிரை பேரம் ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசியிருக்காரு. ஆனால் இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, நம்ம துரந்தர் இருக்காங்கல்ல பிரேமலதா மேடம், அவங்கள வச்சு தான் முதல்ல இதை காய் நகர்த்த ஆரம்பித்தார். எப்போவுமே திமுகவில் வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க, முதல்ல உங்களுக்கு பழக்குவாங்க அந்த நரேட்டிவை. குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்னு ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு பழக்கம் ஆகும்போது அது நீர்த்து போகிற சமயத்தில் தான் தலைவரே வந்து பேசுவார். அது நீர்த்து போக விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இது இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லை, அதனால இவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ ஐயா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, நாங்கள் மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்கோம், அந்த ஆட்சி சரியில்லைன்னா நாங்கள் பார்ப்போம். நீங்கள் உடனே எதிர்கட்சினா அரசியல் தான் பண்ணோம், அவியல் பண்ணுமான்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நிர்வாகத்திறன் இல்லைன்றதால உங்களை வந்து நாங்கள் வேண்டாங்க ஐயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் புதிய எனர்ஜியோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். தமிழக மக்களாகிய நாங்கள் யார், 1,75,00,000 அறிவு குருட்டு கூட்டம் நாங்கள் தான், ஓகேங்களா? நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஐயா, இல்லை அரசியல் பண்ணுங்க. இவ்வளோலாம் வந்து குதிரை பேரெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலாம் பழி போடாதீங்க. இன்னொன்று, தொடர்ந்து தாவேக அரசாங்கத்து மேலே இருக்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை ரொம்ப பூதாகரமாக எல்லா செய்தி சேனலும் பேசிக்கிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அது 15 நாளில் சரி பண்ணக்கூடிய பிரச்சனையா? நீங்கள் டெய்லி செய்தி சேனலில் போடுற ஒவ்வொரு பிரச்சனையும் 15 நாளில் சரி பண்ணக்கூடிய பிரச்சனையா? நீங்கள் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையெல்லாம் உங்கள் செய்தி சேனல் பூதாகரமாக சொல்லுச்சு. இவங்க என்னென்ன முன்னெடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? நான் கிரவுண்ட் லெவல்லேருந்து சொல்கிறேன், எனக்கு இந்த புள்ளி விவரம்லாம் தெரியாது, கிரவுண்ட் லெவல்லேருந்து சொல்கிறேன். உங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறையோட ரோந்துக்களை நான் ரொம்ப அளவாக தான் பார்த்துருக்கேன், ரொம்ப அளவாக பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். நிறைய போலீஸ் பூத்தில் காவல்துறையினரே இல்லாமல் இடத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். இங்கெல்லாம் போலீஸ் பூத்தில் இருந்துருக்கணுமே காவலர்கள்னு வருத்தப்பட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன தெரியுங்களா, நீங்கள் வேணால் நைட் 2 மணிக்கோ 1 மணிக்கோ கிரவுண்டில் போய் இறங்கி பாருங்க ஐயா, காவல்துறையோட ரோந்து பணிகள் அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னு இல்லை, அதுக்கான முன்னெடுப்பில் இறங்கிட்டாங்க. காவல்துறை ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல செக்கிங்கில் இருக்காங்க, நல்ல ரோந்து பணி இருக்குது. நைட்டில் யார் போனாலும், நான் இந்த மாவட்ட செயலாளரோட இது, அந்த மாவட்ட செயலாளரோட இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீங்களே வீட்டு எடுத்து போட்டுருவீங்க, உங்களோட திமுக ஐடிவிங்க வீட்டு எடுத்து போட்டுரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஒவ்வொரு போலீஸும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஆட்சி, இந்த மாவட்ட செயலாளரோட மருமகன், இந்த மாவட்ட செயலாளரோட இவனுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு தெரிஞ்சவன், இந்த மாதிரி சொல்லியே காவல்துறையை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த ஆட்சி காலத்தில் அப்படி எதுவுமே நடக்கலை. யாராக இருந்தாலும் செக் பண்ணி அவனோட ஆதார் கார்டு முதற்கொண்டு அந்த நேரத்தில் செக் பண்ணி தான் அவனை அனுப்புகிறாங்க. ஸோ இது மூலமாக இப்போ நடக்கிற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்றது சாமானிய மக்களாகிய எங்களோட நம்பிக்கை. இதை விஜய் சார் நல்லாவே துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. உங்கள் 60 வருஷம் ஆட்சி காலத்தில் சரி டாஸ்மாக் நிறுவனம் ஆரம்பித்தது ஓகே, மேடம் கொண்டு வந்ததுக்கப்புறம், ஜெயலலிதா மேடம் அது ஒரு மதுபான கடைகள்லாம் உருவாக்குனதுக்கப்புறம் எப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் இவ்வளோ வீரியமாக போராட்டம் பண்ணாங்க? எந்த ஆட்சியில் சார் போராட்டம் பண்ணாங்க? எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க சார்? 10 ரூபா வாங்கணும்ன்ட்டு. சார் ஊழல் செய்யணும்னு ஒரு மனுஷனோட மனசில் ஒரு ஆழமாக விதைச்சி வச்சுருக்கீங்களே சார் நீங்கள். இதுதான் உங்கள் 60 ஆண்டுகால சாதனை சார். இதை மாற்ற தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கன்னா ஏன்னா தாவே காட்டுறது நாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, மக்கள் ஆட்சி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.